வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் 2 பேருக்கும் பிப்ரவரி 24 விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணினாங்க. இது இணையத்தையே பெரிய அதிர்ச்சிக்குள்ள ஆக்கியிருந்தது. ஏன்னா சங்கீதா விஜய் தன்னுடைய மனுவில் மென்ஷன் பண்ண சில விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் இப்போ தவேக தலைவர் அரசியல் நடவடிக்கையில் ரொம்ப மும்முரம் காட்டி வர இந்த நேரத்தில் அவங்களுடைய சொந்த விஷயமான இந்த விவாகரத்து அப்படிங்கிறது டெல்லி லெவலில் கூட பெரிய நேஷனல் நியூஸாக மாறி இருக்குது. இதுக்கு காரணம் பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய காங்கிரஸ் அதாவது கட்சிகளே அவர் கூட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிற இந்த நிலையில் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்னைக்கு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வர இந்த நிலைமையில் அவர் ஒரு கண்ணியம் குறைவான தலைவர் அப்படிங்கிற மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்குது. இது எல்லாரையும் மட்டும் இல்லை, முக்கியமாக அவருடைய ஃபேன்ஸை கொஞ்சம் எனர்ஜி குறைய வச்சிருக்குதே அப்படின்னு சொல்லணும். இது நிறைய பேர் கரெக்டாக இந்த டைம் இந்த விஷயம் வருது அப்படின்னா இதுக்கு பல்வேறு பின்னணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தளபதியோட செயல்பாடு மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த எனர்ஜி ஸ்ட்ரென்த்தையும் அவருக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்க காரணமான நம்மளையும் குறைக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய வேகத்துக்கு போடுற முட்டுக்கட்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சிலர் இந்த விஷயங்களில் யூஸ் பண்ணி நிறைய குழப்புறாங்க. அது மட்டும் கிடையாது, திரையுலக சேர்ந்த நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி தவறாக பேசுறது. யாரை நீ பழிவாங்க நினைக்கிற, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற, நீ உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணுற, நீ இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு ரீசெண்டாக சமுத்திரகனி சார் பேசுனதாக இருக்கட்டும், இல்லை நிறைய குஷ்பு, ராதிகா, சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் திரைப்பிரபலங்களுமே இந்த விஷயங்களை ஒரு பெரிய விஷயமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க லைஃப்லேயும் நிறைய டிஃபிகல்ட்டிஸை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அப்படிங்கும் போது மட்டும் அவருடைய பட ரிலீஸுக்கும் சரி, அவரோட இந்த திரைப்பயணத்துலேருந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் லைஃபுக்கு வந்த அப்புறமும் சரி, நிறைய அவருடைய இதுக்கு சப்போர்ட் பண்ணாத விஜயை தரம் தாழ்த்தி பேசுறதையே குறிக்கோளாக வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே கரூர் சம்பவத்தில் இவருடைய செயல்பாட்டுக்கு, அதாவது இவருடைய செயல்பாட்டுனால தான் கிட்டத்தட்ட 45 உயிர்கள் அனாமத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த்லேருந்து, லதா ரஜினிகாந்த்லேருந்து, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்லேருந்து நிறைய திறம்பலங்கள், ஓவியாவாகட்டும், விஷால் ஆகட்டும், இந்த மாதிரி முகம் தெரியாத நிறைய, அதாவது ஃபீல்ட் அவுட் ஆன நிறைய ஹீரோயின்ஸு இந்த விஷயத்தை பேசினது எல்லாருக்குமே ரொம்ப மனக்கவலையாக கொடுத்தது. மக்களே இந்த விஷயத்துக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. அப்போது ஆட்சியில் இருக்கிறவங்க அப்போ அந்த தொகுதியோட எம்எல்ஏ எம்பி தான் இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிருக்கணும். ஒரு நடிகர் வராரு அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே அறிவிச்சிட்டாரு, அவர் எதிர்பாராத ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மக்களே சப்போர்ட் பண்ணனாலும் இந்த விஷயத்தை ரொம்ப பெரிய விஷயமா ஃப்ரேம் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இது டெல்லி அளவில் பெரிய பிரச்சனையாக ஆக்கினது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே புரிஞ்சுக்கிட்டாலும் திரையுலக சேர்ந்தவங்களே அவரை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசின விஷயங்கள் எல்லாரையுமே கலக்கமடைய வச்சுது. இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு பெண்களுக்கு நிறைய விஷயங்கள், திரையுலக சேர்ந்த நிறைய பெண்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு குரல் கொடுக்குற முன்வர இன்னைக்கு சவுத் இந்தியன் இந்தியன் மூவிஸோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற விஷாலே பெண்களுக்கு ஒன்று அப்படின்னா முன்ன நிற்கிறாரு. ஆனால் அவரே ஜனநாயகன் படத்தோட ரிலீஸுக்கு எங்கே போச்சு, அந்த சவுத் இந்தியன் மூவி அசோசியேஷன் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு தளபதியோட ரசிகர்களே கேட்டுட்டு வராங்க. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் எங்கடா போயிருந்தீங்க, அவருடைய படம் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, இங்கேருந்து டெல்லி வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சே, அப்போ நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க, சிபிஐ விசாரணை அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே பல்ட்டி அடித்து இப்போ இருக்கிற ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, அப்போல்லாம் நீங்கள் எங்கடா போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இன்றைக்கி முன்வைக்கப்படுது. நாம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் தளபதியோட இந்த டிவோர்ஸை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ இணையதளத்தில் மிக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வனிதா விஜயகுமார் தன்னுடைய ஆரம்ப கால இந்த திரைப்பயணத்திலேயே விஜய் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இளையராஜா வீட்டு மருமகளாவோ இல்லை விஜயை திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்த அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய சிக்கல்னால தரம் புரண்டு போயிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் தனக்கும் விஜய்க்கும் இருந்த அந்த அழகான நட்பை பற்றி அவங்க நிறைய ஸ்டேஜஸில் பேசியிருக்காங்க. இப்போ நிறைய ரீசெண்டான இன்டர்வியூஸை கூட விஜய் சார் எப்படி அவர் கூட நடந்த அந்த சின்ன சின்ன உரையாடல்களை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இதிலிருந்து அவருடைய விவாகரத்து அப்படிங்கிற போது வனிதா விஜயகுமார் சொன்ன விஷயங்கள் இப்போ சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வனிதா விஜயகுமார் ஆரம்பத்தில் தளபதி விஜயோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அப்போது தளபதி விஜய்க்கும் சரி அவங்களுக்கும் சரி நல்ல நட்பு இருந்திருக்குது. அதுக்கு காரணம் நம்ம வனிதா விஜயகுமாரோட தாய் தந்தையர் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா
மஞ்சுளா மேம்க்கும் விஜய் சாருக்கும் அப்போவே ஒரு நல்ல நட்பு இருந்திருக்குது. மஞ்சுளா மேம், விஜயகுமார் சார், அது மட்டும் இல்லாமல் விஜய், இவங்க 3 பேருக்குமே இருக்கிற அந்த பாண்டிங் தான் அவங்களுக்கும் அவங்களுடைய வனிதா விஜயகுமாருக்கும், அதாவது தளபதி விஜய்க்கும் வனிதா விஜயகுமாருக்கும் எடுத்தோடனே அவங்க கூட படம் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமேல அவங்க 2 பேருமே நல்ல நண்பர்களாக பழகியிருக்கிறாங்க. ஒரு சமயம் வனிதா விஜயகுமாரோட வீட்டுக்கு நம்ம தளபதி விஜய் போடும்போது, உன்னை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது, உன்னை ஏமாற்றி ஷூட்டிங்க்கு வர வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபன்னியாக பேசியிருக்கிறாராம். அப்போலாம் அவங்க ஷையாக வந்து விஜய் சாரை பார்த்த உடனே உள்ளே போயிடுவாங்களாம். அந்த மாதிரி பழைய விஷயங்களை நிறைய வந்து நினைவு கூர்ந்துருக்குறாங்க வனிதா விஜயகுமார். எனக்கு அப்போலேருந்தே அவரை தெரியும். அவருடைய குணங்கிறது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எவ்வளோ இந்த மாதிரி உயரத்துக்கு வர நிறைய பேர்கிட்ட தலக்கணும் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஆனால் தளபதி சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ அவர் அப்போ பார்த்த மாதிரி தான் இப்போவும் இருக்கிறாரு. அவரால் எந்த தப்பும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவருக்கும் இந்த விவாகரத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய் வந்து மென்ஷன் பண்ண அந்த முதல் விஷயத்தை நான் அதுக்கு உடன்படவே மாட்டேன். ஏன்னா ஒரு நடிகை கூட திருமணத்தை வீரிய தப்பான உறவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகையை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை மட்டும் நான் எப்போவுமே உடன்பட மாட்டேன். அதுக்கு காரணம் அவர் நினச்சா இன்னும் எத்தனையோ ஹீரோயின்ஸ் கூட அந்த மாதிரி தப்பாக நடந்திருக்கலாம். இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு அந்த மாதிரி தப்பான பேர் கூட உருவாயிருக்கலாம். ஆனால் இப்போவும் தளபதி சாரை ஒரு ஜென்டில்மேன் எல்லாருமே சொல்கிறதுக்கு காரணம் அவர் கூட நடிக்கும் போது அவருடைய அந்த நடிகைகளை அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருக்கிறதுனால தான். அதாவது ஷூட்டிங்கை மீறி அந்த நடிகை கூட அவர் 2 வாரத்துக்கு மேலே பேச மாட்டார். இப்போ அதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனால் எப்படி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து தளபதி கிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே அவரோட அந்த சாஃப்டான அந்த பேச்சு தான். கண்டிப்பாக அந்த பேச்சு இன்னும் அவர்கிட்ட அப்படியே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அவரால் ஹார்ஷா தன்னுடைய வைஃப் கிட்ட நடந்துக்க முடியும்? என்னால் அதை நம்பவே முடியல. மேபி சங்கீதா விஜய் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. அதாவது கரியரோட பீக்கில் இருக்கிறாரு, இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துருக்கிறாருன்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தளபதி விஜய் மேலே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய வைஃப் கூடயும் குழந்தைங்களுடைய கரியர் அப்படிங்க குழந்தைங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனால் நார்மல் பீப்புள் மாதிரி நடந்துக்க முடியாது. நார்மலாக இருக்கிற மனுஷங்களுக்கே இப்போ நிறைய வேலை இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஃபேம் இருக்கிற அவர் வந்து எப்படி ஃபேமிலி கூட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தளபதி விஜய் பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விவாகரத்து ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்து நாம் ஒரு ரசிகர்கள் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை யாரை ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அப்படிங்கிறதுனாலையோ அதில் தலையிட்டு பேசுறது இல்லை அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதை நான் ரொம்பவும் கேவலமாக தரக்குறைவாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய ஆரம்ப கால நட்பு அவர் கூட அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. நான் இன்றைக்கும் அவர் கூட அந்த மாதிரி ஒரு அழகான நட்பில் தான் இருக்கிறேன். அந்த விதத்தில் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பொலிட்டிக்கல் சைடு வந்து அவருடைய பொலிட்டிக்கல் சைடை அவருடைய ப்ரைவேட் லைஃப் பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. மக்கள் அதை வேணால் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர அவங்களுடைய ஒய்ஃப்க்கும் அவருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அது முடியலாம், இல்லை அது அப்படியே கண்டினியூ ஆகலாம். அது அவங்களுடைய பிரச்சனை. எல்லாருக்குமே இப்போ ப்ரைவேட் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இல்லை பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய ப்ரைவேட் லைஃப் எந்த விதத்தில் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை பாதிக்க போகுது? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதை ஊதி பெருசு பண்ணுறது மீடியா தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ திரை பிரபலங்கள் நிறைய பேர் இதை பேசுகிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டிவோர்ஸ் நடந்திருக்குது. முக்கியமான நிறைய பேர் வந்து கல்யாணம் உடனே கூட டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.